சிங்கராஜா ஒன்று காட்டுக்குள்ளே ஏராளமான விலங்குகளை தான் இஷ்டத்துக்கு கொண்டு குவிச்சது. இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற விலங்குகள் எல்லாரும் ஒரு மாநாட்டை கூட்டி அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை அந்த சிங்கத்துக்கு அவங்களே உணவு அனுப்புறதுன்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு அந்த சிங்கமும் சரின்னுருச்சு. ஒரு நாள் மாடு, ஒரு நாள் மான், அப்படியே ஒரு நாள் முயலோட முறை வந்துச்சு. இந்த முயலோ புத்திசாலி, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுச்சு. சிங்கம் பசியால் வாடி சோர்வாகணும்னு நல்லா தாமதமாக சிங்கத்துக்கிட்ட போச்சு. ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கு கொலை பசின்னு முயலை பார்த்ததும் சிங்கம் கத்த, முயல் தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சு. சிங்கராஜா, நான் என் நண்பர்களோட வந்துட்டு இருந்தேன், அப்போ இன்னொரு சிங்கம் எங்களை வழி மறைச்சது, அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதுதான் இந்த காட்டுக்கு ராஜான்னு வேற சொல்லுச்சு. இதை கேட்டதும் இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்து முயல்கிட்ட இப்போவே அந்த சிங்கத்துக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுச்சு. உடனே இந்த முயலும் ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் உள்ளே எட்டி பார்க்க சொல்லுச்சு. தண்ணியில் அதோட பிரதிபலிப்பை பார்த்துட்டு அது இன்னொரு சிங்கம்னு நினச்சி கர்ஜிக்க, அந்த கர்ஜனையை எதிரொலிக்க அது இன்னொரு சிங்கம்னே முடிவெடுத்து அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு ப்ரூவ் பண்ண உள்ள டொபுகடின்னு குதிச்சிருச்சு. இந்த கிணத்தை விட்டு அதால் வெளியே வரவே முடியாது. உடல் வலிமையை விட மன வலிமை தாங்க பெருசு.